பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களால் நீக்கப்பட்டு இன்றைக்கு அந்தரத்தில் அரசியலை தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த தற்குறி அந்த டாக்டர் அன்புமணி என்கிற இந்த ஒரு நாதாரி அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார். அதுக்கு இந்த அன்புமணி ஆஸ்கர் விருது கொடுக்கலாம், நல்லா நடிக்கிறாருன்னு. இவ்வளவு திமிருத்தனமா, கிண்டல்தனமா, அகங்காரமா 10 காட்டெருமைக்கு இருக்கிற கொழுப்பு இருக்கிற மாதிரி அன்புமணி நீ பேசும்போது அப்ப உனக்கு நாங்க பதில் சொல்லுமா சொல்ல மாட்டோமா? தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு 4 மணி நேரத்திற்கு முன்பு வன்னிய சமுதாய மக்களுக்கு 10.5% ஒதுக்கியாச்சுன்னு அறிவிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அன்புமணி அழுதுக்கான சிம்டம்ஸ் கண்ணிலையும் தெரியல, முகத்திலையும் தெரியல. அப்போ நீ நடிச்சே, அப்ப உனக்கு எத்தனை ஆஸ்கர் விருது கொடுக்கலாம்? அன்புமணிக்கு தெரியும் இவங்க சொல்றது பொய்ன்னு. சரி, எப்படியோ நம்ம சமுதாய மக்களை ஏமாத்தி நம்ம ஜெயிச்சிடலாம், இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு 2-3 மந்திரி வாங்கிக்கலாம், நம்ம இன்னும் பல சூட்கேஸ் வாங்கலான்னு அப்படி அழுவே அன்புமணி. அதுதான் ஃப்ராடுத்தனமான அழுவு, அதுதான் நடிப்பு, அதுதான் நாடகம் மிஸ்டர் அன்புமணி, அதுதான் நாடகம். அப்ப உனக்கு எத்தனை ஆஸ்கர் விருது கொடுக்கலாம்? அதனால பேசும்போது பார்த்து பேசணும்.